Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 1.1ல 6th problem, 6th sum அல்லனா 6th question. Question என்ன சொல்லுதுன்னா, if A is equal to this matrix 8 minus 4 minus 5 3, verify that A adjoint A is equal to adjoint A is equal to determinant of A I2. The I2 னா identity matrix of order 2. இதை வந்து வெரிஃபை பண்ணோம். நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? முதல்ல A adjoint A கண்டுபிடிப்போம், அப்புறம் adjoint A கண்டுபிடிப்போம், அப்புறம் determinant A I2 அதெல்லாம் ஈக்குவல்னு பண்ணோம். ஓகேவா? we will go to the solution. Given A is equal to 8 minus 4 minus 5 3 matrix. Therefore determinant of A, இதான் determinant symbol இங்கே போட்டிருக்கு. A 8 into 3 24 minus of minus 5 into minus 4, so minus 20. 24 minus 20 is 4. That is determinant of A. A is a given matrix. Determinant A of A is equal to 4. இப்போ adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A நம்ம நிறைய வாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், திருப்பியும் அதே ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் M11 மைனஸ் M12 மைனஸ் M21 ப்ளஸ் M22 டிரான்ஸ்போஸ். இங்கே கேபிட்டல் M will represent மைனஸ். ஓகேவா? சைனோட போட்டால் கோஃபேக்டர். ரைட்டா? சரி, இப்போ ப்ளஸ் M11னா ப்ளஸ் M11 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு கால் ஹைட் பண்ணிங்க 3, அந்த 3 இங்கே வரணும். மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மைனஸ். M12னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ஹைட் பண்ணிக்கோங்க, ரிமைனிங் வந்து மைனஸ் 5, பட் இந்த மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ் 5. அதே மாதிரி மைனஸ் M21, இந்த மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. M21 செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இது மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ் 4. அப்புறம் M22 ப்ளஸ் M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதை ஹைட் பண்ணிங்கன்னா 8, இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால இந்த 8 அப்படியே வரும். இதோட டிரான்ஸ்போஸ் row should be changed into column. First row 3 and 5, so change into a column. 3 and 5 as a row, 3 and 5 as a column. 4 8, so 4 8. So this is adjoint A. Therefore adjoint A is equal to matrix 3 4 5 8. Okay, so A into adjoint A, A multiplied by adjoint A இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். matrix A மேலே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். So 8 minus 4 minus 5 3, adjoint A is இது 3 4 5 8. இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு ரோவையும் எடுத்துட்டு இந்த காலமால் மல்டிப்ளை பண்ணோம் எலிமெண்ட் டு எலிமெண்ட் பேசிஸில். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 8 into 3 24 மைனஸ் 4 into 5 மைனஸ் 20. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 8 into 4 32 மைனஸ் 4 into 8 மைனஸ் 32. அப்புறம் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் 5 into 3 மைனஸ் 15, 3 into 5 ப்ளஸ் 15. அப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 5 into 4 மைனஸ் 20, 3 into 8 24. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். என்ன கிடைக்கும்? 24 minus 20 is 4, 32 minus 30 is 0, minus 15 plus 15 0, minus 20 plus 24 is 4. இதில் 4 காமனாக எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இங்கே 0 0வாக இருக்குது, அதனால் இங்கே ரெண்டு 4 4, அந்த 4 காமனாக எடுத்திங்கன்னா 4, அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் 1 0 0 1 4 I2. இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ A adjoint A we got as 4 I2. ஓகேவா? you call it as number 1. then we proceed. we will now find adjoint A multiplied by A. இது adjoint A, இது A மல்டிப்ளை பண்ணோம். அதே ரோ அண்ட் காலம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன் 3 into 8 24, 4 into minus 5 minus 20. First row second column 3 into minus 4 minus 12, 4 into 3 plus 12. இப்போ second row first column 5 into 8 40, 8 into minus 5 minus 40. Second row into second column 5 into minus 4 minus 20, 8 into 3 plus 24, plus 8 into plus 3 plus 24. So இதை சிம்பிளை பண்ணால் 24 minus 20 is 4, minus 12 plus 12 0, 40 minus 40 is 0, minus 20 plus 24 is plus 4. அதே மாதிரி இங்கே 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 4 into I2 1001 வரும். ஸோ 4 I2 வந்துடும். ஓகே, வேணால் இந்த ஸ்டெப் இங்கேயும் வேணால் திருப்பி எழுதிக்கோங்க, அதாவது இந்த ஸ்டெப் இல்லைனா நீங்கள் 4 into I2. ஸோ adjoint A multiplied by A is also equal to 4 I2, equation 2. From 1 and 2 we get A adjoint A is equal to adjoint A is equal to 4 I2. But what is this 4? Determinant A. So A adjoint A is equal to adjoint A is equal to determinant of A I2. Hence verified.
கிளியராக இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? லைக், சப்ஸ்கிரைப், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.